அன்றைக்கி அம்பி வெங்கடேசன்ற ஒரு நபர் தொடர்ந்து இந்த சமூகத்தை பற்றி பேசாமையோ இழிவுபடுத்தாமல் இருந்தால் இன்னும் வீரியமாக இவ்வளோ போராட்டம் வந்திருக்காது. என்னை பொறுத்தவரை இன்றைக்கி மாநகரி செல்வகுமார் அண்ணே வந்து ஒரு வழக்கு தொடர்ந்தனால தான் இன்றைக்கி மறுபடியும் பட்டியலிட்டதுக்கு எதிராக இருக்குது. அது இதுன்னு மறுபடியும் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் தேவேந்திர வேலா சமூகம் வந்து பொங்குறீங்க. இன்ன வரைக்கும் அமைதியாக தானே கிடந்தீங்க. அப்போ எதிர்ப்பு இருக்கத்தான் நம்மளுடைய போராட்ட குணமும் சரி, நம்மளுடைய கோரிக்கையும் சரி வீரியமாக மக்கள்கிட்ட போய் சேரும். இன்றைக்கி இந்த பட்டியல் வெட்டுறதுக்கு எதிராக வந்து ஒரு 4 பேர் பேசுகிறாங்க அப்படின்னா அந்த ஆதரவாக இருக்கவங்க இன்னும் வீரியமாக வந்து மக்கள்கிட்ட இந்த பட்டியலிட்ட கோரிக்கையை கொண்டு சேர்க்கிறதுக்கோ இல்லை ஒரு என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. தேவேந்திர குல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ்ச்சம் உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொலி எதற்காண்டி அப்படின்னா, மூவேந்தர் மீடியா 9ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு தேவேந்திர குல வேளாளர் சமூகம் எஸ்சி அட்டவணையிலிருந்து வெளியேறுவது வந்து வளர்ச்சியா வீழ்ச்சியா அப்படின்னு ஒரு மாபெரும் கருத்தரங்கம் நாளை மறுதினம், அதாவது 16/2/2026 திங்கட்கிழமை காலை 10 மணி அளவில் அழகர்கோவில் மெயின் ரோட்டில் நம்ம ஆரியன் மகாலில் வந்து இந்த கருத்தரங்கமானது வந்து வச்சுருக்கேன். இந்த கருத்தரங்கம் வந்து எல்லோரும் பெருந்தெல்லாம் கலந்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். இதில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தம்பி இந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேருக்கு சரியாக தெரியலை. அது சம்மந்தமாக விரிவாக ஒரு காணொலி பதிவு செய்யுன்னு சொன்னாங்க. அது போகிறதுக்கு தம்பி நாங்கள் வெளி மாவட்டத்துலேருந்து தான் வரோம், நாங்கள் எப்படி தங்குறது, எங்கே போய் தங்குறதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் எப்படி வரணும், இங்கே வந்து தங்கணும் அப்படின்றத நான் இந்த காணொலி வாயிலாக சொல்லிடுறேன். அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி போட்ட காணொலியில் என்ன தம்பி யார் எந்த ஒரு நிகழ்வு நடத்தினாலும் அவங்களோட ஃபோட்டோ வந்து பெருசாக போட்டு ஒரு வந்து அடையாளம் வந்து படுத்துவாங்க. நீங்கள் உங்கள் ஃபோட்டோவே போடாமல்லாம் வந்து இன்விடேஷனே அடிச்சிருக்கீங்க, எல்லாத்துலேயுமே நாங்கள் அப்படி தான் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. நான் ஏன் என்னோடய ஃபோட்டோ போடலை, மூவேந்தர் மீடியாவை லோகோ வந்து மட்டும் போட்டிருக்கேன். அதே போல் ஐயா இமான் சேரனை வந்து பெருசாக போட்டிருக்கேன் அப்படின்ற பற்றியும் நான் இந்த காலில் வந்து மக்கள்கிட்ட நான் வந்து விளக்கம் வந்து கொடுத்துறேன். அதே போல் இந்த கருத்தரங்கம் தேவையில்லாமல் எப்போ பட்டியல் வெட்டுற எதிர்ப்பாளெல்லாம் கூப்பிட்டு வச்சு தேவையில்லாமல் குட்டையை குழப்பற வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சில பேரோடைய அண்ணங்களோட கருத்தாக வந்து இருக்குது. இது நான் இந்த கருத்தரங்கம் முடிஞ்சதுக்கப்புறம் இது சம்மந்தம் விளக்கலாம்னு நான் வந்து நினைக்கிறேன். அப்புறம் இது போகிறதுக்கு என்னப்பா பவுன்சர் வச்சு நடத்துகிற அளவுக்கு அப்படியேப்பா இது வந்து நடத்தணும், ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அப்படின்னாங்க. எந்த பிரச்சனையாக வந்தாலும் சமாளிக்க போகிறது தினேஷ் மலர் தான். அதனால் வந்து வரக்கூடியவங்க எனக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை வந்து எனக்கு கிடைக்கிது. ஸோ என்ன நேசிக்கக்கூடியவங்க, என்ன பின்பற்றக்கூடியவங்க உண்மையிலே இந்த கருத்தரங்கத்துக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பான்ற நம்பிக்கை வந்து இருக்குது. ஸோ பவுன்சர் எதற்காண்டி நான் வந்து போட்டிருக்கேன் அப்படின்ற பற்றி நான் அந்த காலில் வந்து தெளிவாக வந்து சொல்லிடுறேன். சரி, முதலாவதாக நம்ம வெளி மாவட்டங்கள்லேருந்து வரக்கூடியவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கான விளக்கத்தை வந்து கொடுத்துருவோம். அதாவது இந்த கருத்தரங்கத்தில் நான் கலந்துக்கிற எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது நிறைய பேர் தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த கருத்தரங்கத்துக்கு கலந்துக்கிற வாரீங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு மெயினான பிளேஸ் நாங்கள் ஆரப்பாளையம் வந்து தான் எங்களுக்கு பஸ் வந்து ஆரப்பாளையம் தான் வரும் அப்படின்னு சொல்கிறவங்க எப்படி வரலாம் அப்படின்னா, நேராக பெரியார் வந்துருங்க. ஆரப்பாளையத்துலேருந்து பெரியார் வந்துருங்க. பெரியார்லேருந்து அழகர் கோவிலுக்கு அடிக்கடி பஸ் 15 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வந்து இருக்குது. அந்த பஸ்ஸில் ஏறினீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நேராக கொண்டாந்து காதக்கிணறுகிட்ட இறங்கிட்டு அப்படி பார்த்தீங்கனாலே அங்கிட்ட வந்து மகால் வந்து தெரியும். ரோட்டு மேலே தான் வந்து ஆரியன் மகால் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்துடலாம். சரிப்பா, நாங்கள் இங்கிட்டு எங்களுக்கு வந்து மாட்டுத்தாவணி தான்ப்பா வரணும், மாட்டுத்தாவணிலேருந்து நாங்கள் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சர்வே காலனி, சரிங்களா? மாட்டுத்தாவணிலேருந்து நீங்கள் வெளில வந்தீங்கன்னா ஷேர் ஆட்டோ வந்து இருக்கும். ஷேர் ஆட்டோ டேரெக்டாக அழகர்கோவில் வந்து வராது. சர்வே காலனி வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கிட்டிருந்து வரக்கூடிய ஆட்டோ தான் நம்ம வந்துடணும். இல்லை தனிப்பட்ட முறையில் ஆட்டோ வந்து இருக்கும். நாங்கள் 2 பேர் வரோம் தம்பி, நேராக இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் இது ஒன்று வாங்க தெரியுங்களா, ஷேர் ஆட்டோ இல்லாமல் ஒரு ஆட்டோ இருக்கும்ல, மீட்டர் ஆட்டோ. நீங்கள் அதே இது பண்ணிங்கன்னா நேராக நாங்கள் காதக்கிணறு போகணும் தம்பி, காதக்கிணறு அருகாமையில் ஒரு ஆரியன் மகால் இருக்காங்களா, அங்கே போகணும்னு சொன்னால் மிஞ்சி போனால் ஒரு ஆட்டோவுக்கு ஒரு 200 ரூபா கேட்பாங்க, சரிங்களா? நீங்கள் அப்படியே வரலாம். ஸோ மாட்டுத்தாவணிலேருந்து வரவங்க எப்படி வரணும் அப்படின்னா, ஒன்று சர்வே காலனி வந்து நேராக அழகர் ரோட்டை பிடிச்சி நீங்கள் இப்படி வரணும். அப்படி இல்லை அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஆட்டோ எடுத்திங்கன்னா டேரெக்டாக கொண்டாதே உங்களை வந்து விட்டுருவாங்க, சரிங்களா? இந்த இதுதான் பஸ் ரூட் வந்து வந்தீங்கனாலே ரோட்டு மேலே தான் மகால் வந்து இருக்குது. அந்த ரூட்டு இது தான் வந்துடுங்க. அதே போல் வர்றவங்க, அதாவது நாங்கள் ரொம்ப லாங்லேருந்து வரோம் தம்பி, நாங்கள் எப்படி தங்குறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க நிறைய பேர். அதாவது யாரும் வந்து வருத்தப்படலாம் வேணாம். ஏன்னா இந்த கருத்தரங்கத்தில் கலந்துக்கணும் இவ்வளோ உணர்வுபூர்வமாக வரக்கூடிய உங்களுக்கு நான் அந்த உதவி தங்குறதுக்கான ஒரு ஏற்பாடோடு செஞ்சு கொடுக்கலான்னு என்ன ஆள் சொல்லுங்கள். அதனால் வந்து எவ்வளோ லாங்கில், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோமீட்டருக்கு நாங்கள் மேலே வரோம், 300 கிலோமீட்டர் தாண்டி வரோம், 500 கிலோமீட்டர் தாண்டி வரோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைக்கு மேக்ஸிமம் எத்தனை மணிக்கு வாரீங்களோ எத்தனை மணிக்கு வேணாலும் வந்துட்டு என்னோட நம்பருக்கு, இந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க. இந்த நம்பர் எடுக்கலை அப்படின்னா இன்னொரு நம்பர் போடுறேன், இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த 2 நம்பர் எடுக்கலை அப்படின்னா உடனே வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு போட்டுருங்க. தம்பி நான் அந்த மாதிரி மதுரை வந்துட்டேன், நம்ம கருத்தரங்கத்தில் கலந்துக்கிறதுக்கு
நாங்கள் எங்கே தம்பி தங்குறேன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு தங்குறதுக்கான ஏற்பாடும் உணவுக்கான ஏற்பாடும் தம்பி வந்து நான் பண்ணி கொடுக்குறேன். அதனால் அதை பற்றி யாரும் வருத்தப்பட வேணாம். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து தம்பியோட பேச்சுக்கு மதிப்பளித்து இவ்வளோ தூரம் கலந்துக்கணும் நீங்கள் வரக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த உதவியை கண்டிப்பாக வந்து தம்பி வந்து நான் செய்கிறேன். அதனால் இந்த தங்குற விஷயமாவோ இல்லை சாப்பாடு விஷயமாவோ நீங்கள் யாரும் வந்து வருத்தப்பட வேணாம். அதனால் தைரியமாக நீங்கள் வந்து வரலாம். வர்றவங்க எனக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க அப்படின்றத ஒரு அன்பான வேண்டுகோளை வந்து வச்சுக்கிறேன். அதே போல் நாளைக்கு கருத்தரங்கத்தில் மதியம் வந்து உணவு வந்து எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணியிருக்கேன். டீ வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம ஏற்பாடு வந்து பண்ணியிருக்கேன். ஏன்னா வர்றவங்க எல்லாருமே நிறைய சாப்பிட்டு போகணும். இதை பற்றிலாம் யாரும் வந்து கேர் பண்ணிக்க வேணாம். அதனால் நம்பி வாங்க அப்படின்றத கேட்டுக்கிறேன். இரண்டாவது, என்ன தம்பி, ஒரு அரசியல் கட்சியாக இருக்கட்டும், இயக்கமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்க தலைமையில் நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்க ஃபோட்டோ பெருசாக போடுவாங்க. ஐயா இமானுவேல் சேனார் ஃபோட்டோ ஒன்று சிறுசாக வந்து போடுவாங்க. நீங்கள் உங்கள் ஃபோட்டோவே வந்து போடலை. உங்கள் ஃபோட்டோ தானே நிறைய பேருக்கு வந்து தெரியும். ஏன்னா நீங்கள் நிறையா காணொலி பதினால உங்களை பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் வருவாங்கள்ல அப்படின்ற மாதிரி நிறைய அண்ணன்கள் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ என்னோடய ஃபோட்டோவை முன்னிலைப்படுத்தணும், நான் வந்து விளம்பரம் தேடணும் அப்படின்னு நான் பெரும்பான்மை நான் நினைக்கிறது வந்து கிடையாது. எனக்கு தேவை கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். எனக்கு ஊடகத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகணும். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து நான் அந்த ஊடகம் நடத்தும்போது சொன்னாங்க, அதில் பேசணுமோ அது ரொம்ப லென்த்தாக போகும். அதனால் எனக்கு தேவை நம்ம சமூகம் அரசியல் அடையாளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே வந்து பார்த்திங்கன்னா இந்திய சுதந்திர போராட்ட வீரர் ஐயாவே இமானுவேல் சேனார் அவரை முன்னிலைப்படுத்தினா போதும் அப்படின்றதான் என்னோட நோக்கம். அதனால தான் ஐயாவே இமானுவேல் சேனார் அவர்களை வந்து நல்ல பெருசாக ஃபோட்டோ வந்து போட்டிருக்கேன். நான் அதோ கருத்தரங்கத்துலேயும் ஐயாவை தான் வந்து நான் முன்னிலை வந்து படுத்திருக்கேன். ஏன்னா என்னோடய ஃபோட்டோங்கிற நம்மளாம் இப்போ வந்து தான் நமக்கு தேவை நம்ம சொல்ல வேண்டிய கருத்தை கொண்டு போனால் சரி, நம்ம மீடியாவை கொண்டு போனால் சரின்னு தான் நம்மளோட நோக்கமே தருது. நமக்கு வந்து விளம்பரம் வந்து எனக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் சொன்னால் இல்லை தம்பி நீங்கள் அடுத்த ஃபோட்டோலாம் போடும்போது கண்டிப்பாக உங்களோட சின்ன ஃபோட்டோவாவது போடுங்க, ஏன்னா மக்களுக்கு வந்து தெரியணும் நீங்கள் எந்த விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னு தெரியணுன்னாங்க. ஸோ அடுத்து ஒன்றா பார்க்குறேன். ஆனால் எனக்கு வந்து ஐயா இமானுவேல் சேனார் ஃபோட்டோ வந்து இங்கிட்டு பெருசாக போட்டுக்கிட்டு ஏன் ஃபோட்டோ இங்கிட்டு பெருசாக போடுற நோக்கம் எனக்கு சுத்தமாக அதில் வந்து உடன்பாடு கிடையாது. இந்த விளம்பரம் எனக்கு தேவையில்லைன்றதை நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். அதனால தான் சேனலோட லோகோ மட்டும் போட்டுட்டு கான்டாக்டுக்கு என்னோட நம்பர் வந்து போட்டிருந்தேன், மேலே தலைவர்கள்லாம் போட்டிருந்தேன். அதே போல் அம்பேத்கர் வந்து நான் ஏன் பயன்படுத்தினேன் அப்படின்றத முன்னாடி நான் சொல்லிட்டேன். இல்லை யார் மனசும் புண்படக்கூடாதுன்ற நோக்கத்தில் தான் நம்ம வந்து அம்பேத்கர் புகைப்படத்தை வந்து பயன்படுத்தியிருக்கோம். ஸோ என்றைக்குமே அம்பேத்கரை சாதிய வட்டத்துக்குள்ள கொண்டு வர மாட்டேன். ஏன்னா அவர் ஐயா வந்து ஒரு நேஷனல் லீடர். அதனால் வந்து அவங்களை அப்படி தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதன் அடிப்படையில் தான் அந்த ஃபோட்டோவும் பயன்படுத்திருக்கேன். என்னோடய ஃபோட்டோ பயன்படுத்தாத காரணம் இந்த தான். அப்புறம் இன்னொன்று என்ன கேட்டாங்கன்னா, ஏன் தம்பி பவுன்சர்லாம் போட்டு ரெடி பண்ணுறோம் அப்படின்னா வந்து போடுற அளவுக்கு இருக்குது அப்படின்னா, நம்ம நிறைய டிபேட்டுகளை வந்து பார்க்குறோம். அதாவது நியூஸ் 7 இருக்கட்டும், இல்லை நியூஸ் 18 இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் வந்து பார்க்குறோம். உள்ள சலசலப்பு அது இதுன்னு போகும். நான் எதற்காண்டி ஒரு கண்டிஷன்லாம் போட்டிருக்கேன். அதாவது உள்ள மது அருந்து விட்டு வரக்கூடாது, மது அருந்தி வரவங்களுக்கு அனுமதி கிடையாது. இந்த கருத்தரங்கத்தில் வந்து கூச்சல் குழப்பங்களை வந்து ஏற்படுத்தக்கூடாது. அப்படி ஏற்படுத்துகிறவங்களை வந்து வெளியேற்றுறோம் அப்படின்னு. அதாவது நம்ம இந்த கருத்தரங்கத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தர் என்ன கருத்து சொல்ல வராருன்ற கேட்டுட்டு அதற்கப்புறம் அவர் சொன்னது சரி தவறு அப்படின்றத நம்ம திருப்பி பேசணும். ஒரு நாள் பேசவே விடாமல் நான் பேசுகிற மட்டும்தான் சரி, இதை மட்டும் தான் நீ கேட்கணும் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆதிக்க மனப்பான்மையாக தான் நான் வந்து இதை வந்து பார்க்குறேன். சரிங்களா? இப்போ பட்டியல் வெளியேற்றம் வேணாம்னு அவங்க சொல்கிறாங்க. என்ன காரணத்துக்காண்டி வேணாம்னு சொல்கிறாங்க? இப்போ இதில் வந்து அப்பா கிருஷ்ணா காந்தி அப்பா வந்து நம்ம வர சொல்லியிருக்கோம். அவர் வந்து பட்டியல் விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா அவர் 4-5 பாயிண்ட் வந்து வைப்பாங்க. அந்த பாயிண்ட்லேருந்து நாங்கள் கேள்வி வைப்பாங்க, நம்ம தரப்புலேருந்து கேட்பாங்க. சரி இதில் இருந்தால் தான் பயன்னு சொல்கிறீங்க, இதனால எத்தனை பேர் பயனடைஞ்சாங்க அப்படின்னு நம்ம தரப்புலேருந்து கேள்வி கேட்கத்தானே செய்வாங்க. அப்புறம் அண்ணன் தேவதாசன் வந்து கூப்பிட்டுருந்துருக்குறோம். அண்ணன் பொன்முருகேசன் அண்ணன் வந்து ஏதோ 4ஆம் தேதி மாநாடு வச்சுருக்காங்களா அடுத்த மாதம். அதனால் தம்பி அண்ணன் வர வாய்ப்பு இல்லை, கோச்சிக்காதீங்க. அதனால் வந்து நான் மார்ச் மாதங்கிறனால வந்து நான் ஓகேன்னு சொல்லிட்டேன் தம்பி, கடைசின்னு சொன்னீங்க அதனால் நான் சரின்னு சொன்னேன், நீங்கள் திடீர்னு இப்படி பண்ணனால நான் மாநாடு வேலையை தெரியும் அப்படின்ட்டாங்க. அதனால் அண்ணன் பொன்முருகேசனுக்கு பதிலாக அண்ணன் தேவதாசனை வந்து இதில் வந்து கலந்துக்கிறாங்க. அவங்களோட கருத்தை வந்து பதிவு செய்யட்டும், மக்கள்கிட்ட முடிவு விட்டுருவோம். ஏன்னா இது என்கிட்ட சொல்லிவிட்டு இப்போ நான் ஒரு கருத்தை பேசிட்டு தான் நாளைக்கு மக்கள்கிட்ட போய் சேரணும். இன்றைக்கி நான் பட்டியல் வெட்டுறதுக்கு எதிராக இருந்தேன் அப்படின்னா நான் இந்த கருத்தை பேசிவிட்டு நாளைக்கு மக்கள் மத்தியில் போகும்போது நீ என்ன பட்டியல் வெட்டுறதுக்கு எதிராக இருந்தா அப்படின்றது ஒரு சில பேர் இருப்பாங்க. நான் சொல்கிறக்கூடிய பட்டியலில் வந்து நம்ம ஏன் வெளில போகிறோம் அப்படின்னு நான் மக்கள்கிட்ட ஒரு கருத்தை சொல்கிறேன்னா இது சரியாக இருந்தால் ஏற்றுக்குருவாங்க, தவறாக இருந்தால் நீ கேள்வி வைப்பாங்க. இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமப்புறங்களில் போய் நான் ஒரு பட்டியல் வெட்டுற சம்மந்தமாக ஒரு விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்த போகிறேன். அங்கே போகும்போது பட்டியல் வெட்டுறதுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க, பட்டியல் வெட்டுறதுக்கு எதிராகவும் இருப்பாங்க. அவங்க கேட்குறதுக்கான பதிலை வந்து நான் சொல்கிறதுக்கான தகுதியை நான் வளர்த்துக்கணும் இல்லையா? அதனால தான் இந்த கருத்தரங்கத்தை என்னென்ன பாயிண்டெல்லாம் சொல்ல வராங்க, இந்த பட்டியலிட்டுக்கு எதிராக இருக்காங்க இல்லையா, அவங்கள என்னென்ன கருத்து சொல்ல வராங்க, என்ன காரணத்தினால இருக்கணும்னு சொல்கிறாங்க, அதை உள்வாங்கிட்டு இதுக்கு அடுத்த நகர்வாக இன்னும் இந்த பட்டியலிட்ட கோரிக்கையை வீரியமாக கொண்டு சேர்ப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும்.
அன்றைக்கி அம்பி வெங்கடேசன்ற ஒரு நபர் தொடர்ந்து இந்த சமூகத்தை பற்றி பேசாமையோ இழிவுபடுத்தாமல் இருந்தால் இன்னும் வீரியமாக இவ்வளோ போராட்டம் வந்திருக்காது. என்னை பொறுத்தவரை இன்றைக்கி மாநகரி செல்வகுமார் அண்ணன் வந்து ஒரு வழக்கு தொடர்ந்தனால தான் இன்றைக்கி மறுபடியும் பட்டியலிட்டத்துக்கு எதிராக இருக்குது. அது இதுன்னு மறுபடியும் இன்றைக்கி சமூக தலைங்களில் தேவேந்திர வேளாளர் சமூகம் வந்து பொங்குறீங்க. இன்ன வரைக்கும் அமைதியாக தானே கிடந்தீங்க. அப்போ எதிர்ப்பு இருக்கத்தான் நம்மளுடைய போராட்ட குணமும் சரி, நம்மளுடைய கோரிக்கையும் சரி வீரியமாக மக்கள்கிட்ட போய் சேரும். இன்றைக்கி இந்த பட்டியலிட்டத்துக்கு எதிராக வந்து ஒரு 4 பேர் பேசுகிறாங்க அப்படின்னா அந்த ஆதரவாக இருக்கவங்க இன்னும் வீரியமாக வந்து மக்கள்கிட்ட இந்த பட்டியலிட்ட கோரிக்கையை கொண்டு சேர்க்கறதுக்கோ இல்லை ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு போராட்டமோ என்ன முன்னெடுப்பீங்கள்ல, அப்படியாவது போட்டாவது அந்த விஷயத்தை முன்னெடுப்பீங்கள்ல. ஸோ என்னோட கான்செப்ட் அதுதான். பட்டியலிட்ட கோரிக்கை என்பது மழுங்கடிக்கப்பட்டு இருக்குது சரியா, அதை மறுபடியும் வந்து உயிரூட்டணும் சரியா, அதான் நம்மளோட வேலை. இது நிறைய பேர் வந்து இதை வந்து தேவையில்லாமல் பட்டியலிட்ட நிறைய பேர் ஆதரவாக இருக்காங்க, அவங்கள குழப்பறதுக்கான வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நான் விரிவாக அடுத்த காலையில் வந்து இந்த கருத்தரங்களை முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து சொல்கிறேன். என்னோடய விஷயம் என்னென்னா, இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை என்பது பேசும் பொருளாக இருந்துக்கிட்டே இருக்கணும். இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு அடுத்தடுத்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சரிங்களா. அதனால் அதுக்கு நீங்கள் நான் பட்டியல் வெற்ற வேணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி இவங்க ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க, அதே போல் பட்டியலேருந்து நம்ம வெளியே போனால் என்ன பயனுன்ற பாயிண்ட் ஆஃப் சொல்கிறதுக்கு நம்ம தரப்பில் ஒரு 4 பேர் வச்சுருக்கோம். அந்த கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போங்க, அதை வீரியமாக மக்கள்கிட்ட பேசுங்க, இளைஞர்கிட்ட பேசுங்க, உங்கள் வீட்டில் பேசுங்க. பேசினா தான் அது சரியாகும். அதை விட்டு நம்ம சும்மா பொதுக்கூட்டம் போட்டு பேசிக்கிட்டோம், நம்ம அரங்க கூட்டம் பேசினா சரியாக வருமா? ஸோ அவங்களோட தரப்பை கேட்கணும், அவங்களோட நியாயத்தை கேட்கணும். அப்படின்னால ஊடகம் என்பது என்ன, எல்லாத்தையும் பொதுவாக மக்கள்கிட்ட கொண்டே சேர்க்குது. மக்கள் தான் முடிவெடுக்க போகிறாங்க. இப்போ அரசியல் வந்து ஓட்டு கேட்குறாங்க எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும், யாருக்கு மக்களுக்கு பிடிக்குதோ அவங்க தான் ஓட்டு போட போகிறாங்க சரி. அதனால் கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகணுன்னு தான் மூவேந்தர் மீடியாவோட நோக்கம். அதன் அடிப்படையில் தான் போகிறோம். ஏன் இந்த பவுன்சர் வந்து நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த இதில் ஏதாவது இந்த கூட்டத்தை எனக்கு பிடிக்காத சில நபர்கள் கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டு இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை உறுத்தலோட சில பேர் வந்து நினைப்பாங்க. அப்போ நம்ம சில நிபந்தனைகளை உட்படுத்தி தான் உள்ளே அனுப்புகிறோம். அது சொந்தக்காரனாகவே இருந்தாலும் சரி, யாராவது பண்ணாங்க அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, போய் எத்தி ஒரு அதெல்லாம் கிடையாது. நீட்டாக அன்பாக சொல்லி வாங்க, நீங்கள் வெளில வெயிட் பண்ணுங்கள், கருத்தரங்க முடிஞ்சோன்னு நீங்கள் வந்து பேசிக்கோங்க. இது அமைதியாக இருந்து என்ன கருத்துன்னு உள்வாங்க, அறிவு சார்ந்து என்ன கருத்து சொல்கிறான்னு உள்வாங்கிறதுக்கான ஆட்களுக்கான கருத்தரங்க தான். சும்மா கூச்சல் போடுறதுக்கோ இது போடுறதுக்கான கருத்தரங்க கிடையாது. இது வேற எங்கிட்டாவது வந்து பேசிட்டு போகலாம். இந்த கருத்தை அவங்க என்ன சொல்கிற பட்டியலேருந்து என்ன பயன்னு சொல்கிறாங்க அதை நீங்கள் உள்வாங்கிக்கங்க. உங்களோட கருத்தை நீங்கள் அடுத்து வெளியில் பேசுங்க சரிங்களா. வெளியில் வந்து அவங்களுக்கு பதில் சொல்லுங்கள். அன்றைக்கி இந்த மீடியா மூலியமாக இந்த கருத்தரங்க வந்து நடத்துனாங்க, இந்த கருத்து சொன்னாங்க, எனக்கு இதில் வந்து இந்தந்த விஷயங்கள்லாம் கேள்வி இருக்குது அப்படின்னு வந்து கேளுங்க. இல்லை அடுத்த ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை நம்ம கூப்பிட்டு வச்சு உங்களை கேள்வி கேட்கறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து மூவேந்தர் மீடியா வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் வந்து கலந்துக்கங்க, அதில் கலந்துக்கிட்டு உங்களோட கேள்விகளை கேளுங்க. அது ஒரு ஆக்கப்பூர்வமாக வந்திருக்கும் சரிங்களா. அதனால் நம்மளோட நோக்கத்தை முன்னிறுத்தி இந்த விஷயத்தினால தான் நம்ம வந்து பண்ணுறோம். கண்டிப்பாக எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுப்பான்ற நம்பிக்கை வந்து இருக்குது. ஏன்னா வயசில் சின்ன பயலாக இருந்தாலும் இந்த வயசில் இந்த ஒரு விஷயத்தை எடுத்திருக்கான் அப்படின்னு எண்ணற்ற பேருடைய பாராட்டுகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. ஸோ நான் சொல்கிறத விட கருத்தரங்க நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் மக்களுக்கு வந்து தெரியும் சரியா, நான் இது வரைக்கும் என்ன வேலை செஞ்சுருக்கேன், இந்த மக்களின் மீது எந்த அளவுக்கு பாசம் இருக்குது அப்படின்றது இந்த கருத்தரங்கம் முடிஞ்சோன்னு வந்து நமக்கு தெரிய வரும். ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் பேசாமல் நான் கடந்து போயிட்டுருக்கேன். கருத்தரங்கம் முடிஞ்சோடனே என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது அதற்கான விளக்கங்கள் கூடிய விரைவிலே மூவேந்தர் மீடியா மூலியமாக வந்து நான் வெளியிடுறேன்றதை சொல்லிக்கிட்டு, ஸோ நாளை மறுதினம் நடக்க இருக்கக்கூடிய நம்ம மூவேந்தர் மீடியாவுடைய 9ஆம் ஆண்டு துவக்க விழாவில் என் மீது அன்பும் பண்பும் பாசமும் பற்றும் இருக்கக்கூடிய என் சகோதர சகோதரிகள் பெருந்தரலாக இந்த கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டு இந்த கருத்தரங்கத்தை சிறப்பிக்குமாறு உங்கள் ஒருவனாக, உங்கள் வீட்டில் ஒருவனாக அன்புடன் கேட்டுக்கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் தினேஷ் மல்லார். நன்றி.